தொடர்ந்து பேசலாம். திரு ராமசாமி ஐயப்பன், இங்க மோடி எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதற்கு ஜனநாயகனுடைய சென்சார் சான்று விவகாரம் உட்பட தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ராகுல் காந்தி பயன்படுத்திக் கொள்கிறார். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். உங்களோட கேள்வியிலிருந்து முதல்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க தலைப்புக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிறாரானா அரசியல் அந்த மாதிரி அவர் செய்யற மாதிரி தெரியல. அது நாடு முழுக்க இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறதா இருந்தால் கூட இருக்கலாம். அப்போ முன்னாடி இன்னொரு படத்தில் சிபிஎஃப்சி ரேட்டிங்கில் ஒரு 27 கட்ஸ் இருந்துச்சு, சில இம்பார்ட்டன்ட் டயலாக்ஸ் எல்லாம் கட் ஆச்சு அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள் சொன்னாங்க. அப்போ அவங்க கூட்டணி கட்சியின் பிரதான ஒருத்தர் ப்ரொப்ரேட்டராக இருக்கிற ஒரு நிறுவனம் ரிலீஸ் பண்ணுற படம். அந்த படம் ஒரிஜினல் கலைஞர் கருணாநிதி அவர்களோட முக்கிய படமான ஒன்று பராசக்தி அப்படின்ற அந்த தலைப்பில் இருந்தே இன்னைக்கு எடுக்கப்படுற படம் அப்படின்ற போது அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அதை பற்றி பேச முடியல. ஏன் அவங்களால பேச முடியாது அப்படின்னா அது முழுக்க முழுக்க காங்கிரஸை பற்றி எடுக்கப்பட்ட படம். அவர்கள் எப்படி இந்தியை திணித்தார்கள், என்னென்ன தவறுகளை செய்தார்கள் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட படம். அந்த படத்தில் காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்காம, அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, இன்னைக்கு கேள்வி கேட்டு அவர்களோட மாநிலத்தில் இல்லை அவர்கள் யூபியோட ஆட்சி செய்த அந்த 10 ஆண்டுகளில் திமுக கேள்வியே கேட்க முடியல. அதனால இன்னைக்கு திமுக தெளிவா புரியுது இல்ல, அவர் இது அரசியலா பார்க்கல, கருத்துரிமைக்கான சவாலா தான் பார்க்கிறாரு அப்படிங்கிறது அதான் கிளாரிஃபை பண்றேன். கருத்துரிமைக்கான சவாலா இருந்ததுன்னா அவர் அன்னைக்கு கேட்டிருக்கணும்ல. அப்ப ஏன் இதை அவர் டிஸ்என்கேஜ் பண்றாரு? அப்போ ஏன் பராசக்திக்கு அவர் கேட்கவே இல்லை? அப்போ ஏன் இன்னைக்கு மட்டும் கேட்கிறாரு? கருத்துரிமை அப்படின்னா எல்லாத்துக்கும் கேட்கணுங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தனியா, எனக்கு தனியா, இவருக்கு தனியாவா? எல்லாருக்கும் ஒண்ணு தானே. நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தது எல்லாருக்கும் அதே ஆர்டிகல் 91 கொடுத்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ ஒருத்தருக்கும் தனியா கிடையாது. அதை பிக் பண்ணி சூஸ் பண்றாங்க அப்படின்னா இது கருத்துரிமை சார்ந்த விஷயம் கிடையாது. இது வெறும் அரசியல் ஆதாயம். ஏன் அந்த அரசியல் ஆதாயத்தை இவ்வாறு கை எடுத்துக் கொள்கிறார்கள்னா, இன்னைக்கு திமுகவோட நம்ம கூட்டணியில் போட்டிட்டோம், ஜெயிப்போமா இல்லையான்ற சந்தேகம் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் கேரண்டீடா வேணும். எம்எல்ஏக்கள் பாதி பேர் கேட்கறாங்க, எம்பிக்கள் பாதி பேர் கேட்கறாங்க. நம்ம அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா நம்ம முன்னாடி திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்தா அன்னைக்கு அவங்களோட கூட்டணியில இருந்தோம். அப்ப சிக்கல் வந்தது ரெண்டு படத்துக்கும் தான். ராகுல் காந்தி சொல்வது போல அந்த கருத்துரிமைக்கான சவால் அப்படிங்கிறது ரெண்டு படத்துக்கு ஏற்பட்டிருக்கு. மோடி அரசு அதை செய்கிறது அப்படின்னா நீங்க அப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதை செய்றாங்க, சிபிஎஃப்சி அதை செய்றாங்க. ஒரு தலைவர் கேட்கிறாருன்னா அவர் எல்லாத்துக்கும் ஈவனா கேட்கணும்னு சொன்னேன். நான் ஏற்கனவே இதே வாதம் நம்ம பலமுறை வைத்திருக்கிறோம். இது அரசோட இல்ல, சிபிஎஃப்சி தனியான ஒரு அமைப்பு, அட்டானமஸ் ஏஜென்சி. அவங்களோட ரூல்ஸ் படி 60 நாள் முன்னாடி மினிமம் நீங்க அப்ளை பண்ணணும் இருக்கு. 9ஆம் தேதி வரட்டும் சார். ஐஎன்பி மினிஸ்ட்ரி டெசிஷன் எடுக்கறாங்க. டெசிஷன் எடுக்கிற மினிஸ்டரா செக்ரட்டரியா? செக்ரட்டரி தான் டெசிஷன் எடுப்பாரு. அதுக்கு தனியா சட்டம் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இல்ல ராமசாமி ஐயப்பனுக்கு தெரியாதது இல்ல. அந்த பர்టిక్యులர் ஜனநாயகன் திரைப்படம் ஒரு தட்கல் ப்ராசஸ்ல பிரியாரிட்டி பேசிஸ்ல சென்சாருக்கு அப்ளை பண்ணப்பட்ட படம். அதை அப்ளை பண்ணிட்டு தான் அவங்க ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லயே ஈடுபடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீதிமன்ற போய் நீதிமன்றம் உத்தரவு போட்டு, தனி நீதிபதி உத்தரவு போட்ட அடுத்த சில மணி நேரங்கள்ல தலைமை நீதிபதி அமர்வுக்கு போய் அவங்க ஸ்டே வாங்கக்கூடிய அளவுக்கு வேகமாக சிபிஎஃப்சி செயல்படுது. இதுக்கு முன்னாடி வேற எந்த திரைப்படத்துக்கு இப்படி செயல்பட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு இது ஒரு படத்துல இந்த மாதிரி தவறான சில விஷயங்கள் இருக்கு. ப்ரொசீஜர் வயலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒருத்தரோட அப்ஜெக்ஷன் ரெக்கார்ட் பண்ணப்படல. ப்ரொசீஜர் படி 5 மெம்பர் கமிட்டியில இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட அப்ஜெக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணப்படணும். ஒருத்தரோட அப்ஜெக்ஷனே ரெக்கார்ட் பண்ணாம ஒரு ப்ரொசீஜரல் வயலேஷன் இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அவர் கேட்கும்போது சிறுவர்கள் சார்ந்த விஷயம் இருக்கு, டிஃபென்ஸ் எம்ப்ளம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்ற போது அதற்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத சிபிஎஃப்சி நினைக்குது. அதனால அதோட சேர்மன் அதை ஆர்சிக்கு ரெஃபர் பண்றாரு. ஒன்றும் இல்லைங்க, ஆர்சியே அதே ஸ்பீடான ப்ராசஸ்ல முடிக்கலாமே. ஒன்றும் இல்லை, பராசக்தி என்னது ஆர்சியை காலையில ரெஃபர் பண்ணி சாயங்காலம் அவங்க வாங்கி அடுத்த நாள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. அப்போ அதே 24 மணி நேரத்தில் இவங்களாலையும் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் கிடையாது. எல்லாருக்கும் ஈவனா தான் இருந்திருக்கு. அப்படி பேசுறதா காங்கிரஸ் சொல்லணும். காங்கிரஸ் ஆட்சி செய்த 60 ஆண்டு காலத்தில் 200க்கு மேல படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. சிபிஎஃப்சி ரேட்டிங் பர்மிட் பண்ணி சர்டிபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் 200 படம் பேன் ஆயிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, தமிழ் சார்ந்த படங்கள் அவங்க 3 படத்தை அவங்க 10 ஆண்டுகள், அந்த யூபிஏ 10 ஆண்டுகள் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. இது இல்ல, அது ரேட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் ரேட்டிங்கே கொடுக்காம 7 படங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் கேள்வி கேட்கல. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தார் அவர் கேள்வி கேட்கல, அவங்க கூட கூட்டணியில் இருந்த திமுக கேள்வி கேட்கல. ஸோ இதெல்லாம் செலக்டிவ் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு உரிமை இருக்கு, ப்ரொசீஜர் வயலேட் பண்ணப்பட்டிருக்கு, அதனால கேட்கறாங்க. பராசக்தி ரிலீஸ் ஆச்சு, சிபிஎஃப்சி நீங்க ரிலீஸே பண்ண முடியாது. சிபிஎஃப்சி அட்டானமஸ் பாடினா அப்ப அது பொலிட்டிசைஸ் ஆக வேண்டாம், யாருமே கேள்வி கேட்க வேண்டாம். இப்ப கேள்வி கேட்டா நீங்க ஏன் முந்தைய ஆட்சியில கேள்வி கேட்கல அப்படின்னா அப்ப அது அரசியல் அழுத்தம் பண்ண முடியும். அதுல அட்டானமஸ் பாடியில ஐஎன்பி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்ங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. மன்னிக்கணும், நான் கேள்வி கேட்க வேணாம்னு சொல்ல. நான் சொன்ன கேள்வி கேட்கறதா இருந்தா எல்லாத்துக்கும் ஈக்குவலா கேட்கணும். நீங்க உனக்கு இன்னைக்கு சாதகம்னா இன்னைக்கு கேட்ப, உனக்கு சாதகம் இல்லைன்னா நீங்க இன்னொரு நாள் கேட்க மாட்டீங்க. இன்னொரு நாள் இன்னொருத்தருக்கு தேவை அப்படின்னா அன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி அமர்வு சரின்னு சொல்லி இருந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னதோட உத்தரவு இருந்து
இருந்திருந்து படம் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு இந்த ட்வீட்டுக்கான தேவை எழுந்திருக்காது இல்லையா? இன்னைக்கு இதை பேசியிருக்க போறது இல்லையா? சோ அப்போ வந்து சிபிஎஃப்சி செய்தது சரி, ஆனா நீதிபதிகள் கொடுத்தனால வந்தது. அப்ப அது லாஜிக் இல்ல. அப்போ இன்னைக்கு கேக்குற கேள்வி சிபிஎஃப்சி ஐஎன்பி மினிஸ்டர் கேள்வி கேட்கிறாரு. அன்னைக்கு நீதிபதி பர்மிட் பண்ணி அலோவா இருந்தா அப்ப சிபிஎஃப்சி பர்மிட் பண்ணாங்கன்றதா? சோ இன்னைக்கு லாஜிக் அப்படின்னா அது ஹெல்ப் பண்ணல. அவர் சிபிஎஃப்சி நிறுத்தின போதே கேட்டிருக்கணும் சார். அவர் அன்னைக்கே கேட்கல. அன்னைக்கு அவருக்கு சார்ந்தமா இருந்த அவங்க கட்சியில இருந்து ஏஐசிசி கமிட்டி மெம்பர் கேட்பாரு. ஆனா ஏஐசிசி கமிட்டி மெம்பருக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அவர் சொன்னா அதை வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆல் இந்தியா லெவல்ல அது ஒரு பேரண்ட் ஒர்க்கிங் கமிட்டியான பாடி. அந்த பாடியில இருக்க ஒரு உறுப்பினரே வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. கமெண்ட்ஸ்க்கு அவருக்கும் பார்ட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா எல்லா கட்சிகள்லயும் அந்த மாதிரி நிறைய பேர் வெளியில கருத்து சொல்றாங்க சார். பாஜகவில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரா இருந்த பலரும் வெளியில பொது வெளியில கருத்து சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா கட்சிகள்லயும் கருத்துரிமை தான், எல்லாரும் சொல்லட்டும். நான் என்னன்னா கன்சிஸ்டன்ட்டா ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. ஏன்னா உங்களோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், உங்க பார்ட்டியோட மூத்த தலைவர்கள், உங்க பார்ட்டிக்காக நீங்க உங்க மீடியா அணி வந்து இவர்கள் போய் எங்களுக்காக பேசலாம் அப்படி நீங்க டிவில அனுமதிக்கிறவர், சோஷியல் மீடியால அனுமதிக்கிறவர், நேர்ல வந்து இதன மீடியாவை வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறவங்க, இது இல்லாம உங்களோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஏன்னா உங்களோட ஃபார்ம் கொடுத்து தானே அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இது என்ன பாராளுமன்றத்துல கரோடாவா இருக்கவர், அதுக்கப்புறம் உங்க ஏஐசிசி கமிட்டி மெம்பர், அப்புறம் உங்க பார்ட்டியோட பிரதான தலைவர் ஒருத்தர், நாட்டிலே உங்க எலெக்டட் பிரசிடென்ட்டாக இருந்தாலும் இவர் அமர்ந்த பின்னர் தான் எலெக்டட் பிரசிடென்ட்டே லோக்சபால அமர்றாரு அப்படின்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர், அந்த குடும்பத்தை சார்ந்தவர். அப்படின்ற போது அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னது? அப்போ உங்க கன்சிஸ்டன்ட்டா உங்களோட பிஹேவியர் உங்களுக்கு என்னைக்கு பொலிட்டிக்கலா அட்வான்டேஜஸோ அன்னைக்கு உங்களால இதை பண்ண முடியும். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நீங்க சப்ரஸ் பண்ணுவீங்க, எமர்ஜென்சி சார்ந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. அப்பெல்லாம் நீங்க பேசும்போது அது வந்து ஃப்ரீடம் எக்ஸ்பிரஷன் கிடையாது. ஆனா என்னைக்கு மறுபடியும் அந்த கேள்வி வந்துருது. அப்ப ஒரு தரப்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலைமையில சிபிஎஃப்சி ஒரு சார்பு தன்மையோடு இருக்கா அப்படிங்கிற கேள்வி மறுபடியும் வந்துருது. நான் சொல்றது அரசியல் தலைவராக அவர் சிபிஎஃப்சி எப்போ ஆட்டோனமஸா இருக்கோ ஆட்டோனமஸா இல்லையோ ரெண்டு காரணங்களையும் எடுத்துப்போம். அப்போ ஒரு அரசியல் தலைவராக கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? ஜர்னலிஸ்ட் வந்து இன்னைக்கு ஆட்சியில இவங்க இருக்காங்க, அன்னைக்கு ஆட்சியில இவங்க இருக்காங்கன்னு அவங்க எழுதுறாங்க இல்ல அவங்க யார் இருந்தாலும் எழுதுறாங்கல்ல. அப்ப மக்கள் எலெக்ட் பண்ண தலைவர்னா மக்கள் அவங்க கட்சி ஜெயிச்ச அன்னைக்கும் அவர் கேட்கணும்ல. அவர் செலக்டிவா இருக்காருன்னு கேக்குறீங்க. லேண்ட் அக்விசிஷன் ஆக்டே அவர் கிழிச்சு போட்டாரு சார். ஒரு பிரமல்கேட் பண்ணப்பட்ட சட்டம் அது வந்து கிழிச்சு போட்டா அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி என் மேலயும் வேற யார் மேலயாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அவர் பாராளுமன்ற உறுப்பினர், அன்னைக்கு ஆட்சியில இருந்த கட்சியின் மெம்பர், ஒரு முக்கிய தலைவர். அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்டபோது சிபிஎஃப்சி ஏன் கேள்வி கேட்க முடியல? முதற்கட்ட வாதமா எடுத்துக்கிற திருப்பிரியன், இங்க பாஜகவினுடைய பக்கம் தாவேக்க போவதை தடுப்பதற்காக ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் விஜய் ஆதரிக்கிறார்கள். இந்த வியூகமா நகர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது இதில் காங்கிரஸ் ஆங்கிள்லேருந்து ஒரு விஷயம் பார்க்கலாம், பாஜக ஆங்கிள்லேருந்து ஒரு விஷயம் பார்க்கலாம். பாஜக என்ன நினைக்கிறாங்க? இப்போ பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்தபோது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது என்ன பேசினார்? யாருமே வந்து விஜயை தாக்கி பேசாதீங்க, அவர் வந்து ஒரு ஸ்பாயிலர், அவரை தாக்கி பேசாதீங்க அப்படின்னு. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா திமுகவுக்கு போகிற ஓட்டுக்களை எடுக்கணும், அதை வந்து விஜய்க்கு தள்ளி விடணும். அது வந்து இவங்களுக்கு வராது. திமுக எதிர்ப்பு ஓட்டும் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஷேர் ஆகும். பாஜக எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு போகிறத எப்படியாவது விஜய்க்கு தள்ளி விட்டுறணும், அவரை வந்து ஒரு பாஜகவுக்கு எதிரியாக காமிக்கணும், சித்தரிக்கணும். அது இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ விஜய் ரொம்ப பழி வாங்குறாங்க பாஜக. பார்ப்பா, ஜனநாயகன் ஒரு பக்கம் சிபிஐ கூட்டி 8 மணி நேரம் என்கொயரி பண்ணுறாங்க, இப்படிலாம் போட்டு அலக்கழிக்கிறாங்க. அப்படின்னா பாஜக வந்து விஜய் பழி வாங்குதுன்னா அப்போ பாஜகவுக்கும் விஜய்க்கும் தகராறா? அப்போ வந்து திமுகவை விட விஜய் தான் பாஜகவுக்கு எதிரியாக இருக்கார். அப்போது நம்மளை எதிர்காலத்தில் விஜய் தான் காப்பாற்றுவார்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து திமுகவுக்கு போடுற ஓட்டை திருப்பி விஜய்க்கு போடக்கூடிய வாய்ப்பை உருவாக்குற ஒரு சூழலை வந்து கொண்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. விஜயோட எதிர்பார்ப்பு என்ன? கரூர் விஷயத்தில் அவர் சதின்னு சொல்கிறாரு. சதிக்கு அந்த சதி தியரியை வந்து சிபிஐ ஒத்துக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இன்னொரு தியரி என்னென்னா, நீங்கள் சரியாக கூட்டத்தை மேனேஜ் பண்ணல, நீங்கள் தான் காரணம்னு இருக்குது. அப்போது சிபிஐக்கில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, விஜயை குற்றவாளியாக்கி ஐயா நீங்கள் தான் காரணம்னு சொல்லி ஒரு அறிக்கை பண்ணலாம். இல்லை அவர் சொல்கிற சதின்ற விஷயத்தை எடுத்துகிட்டு திமுகவை டேமேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கொண்டு போகலாம். ஸோ எய்தர்வே போகலாம். அப்போது விஜய்கிட்ட வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகிறது.